எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்கிறது உண்டு. அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப பசி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் யார்கிட்டயுமே போய் எனக்கு பசிக்குது சாப்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு பொறுத்திருந்து காத்திருந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு கோபமோ எரிச்சலோ அதிகமாக வந்ததுன்னா நம்ம அப்படியே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடக்கூடாது. அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உளவியல் ரீதியா இமோஷனல் டயரியா அப்படின்னு சொல்றது உண்டு. ஒரு டைரியானா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது நம்ம கண்ட்ரோல் இல்லாம நடக்கிற ஒரு விஷயம். அது இமோஷனல் நடந்ததுன்னா அது எல்லாரையுமே பாதிக்கும் இல்லையா? இப்போ ஒரு கல்ச்சுரல் பர்சன் எடுத்துக்கோங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பர்சனா இருந்தா அவங்க டெய்லி என்ன பண்ணுவாங்க, தினசரி வாழ்க்கையில அவங்களோட எமோஷன்ஸை அழகா கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அது பசியோ தாகமோ இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்கோ எல்லாமே நம்ம அழகா கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா, நம்ம கோபம் வந்துச்சுன்னா அதிக லெவலில் எக்ஸ்பிரஸ் பண்றோம், எரிச்சல் வந்ததுன்னா அதிக லெவலில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாரையுமே பாதிக்குது. முக்கியமா நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்ம பிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. சரி, இதை எப்படி கையாளலாம்? இந்த இமோஷன்றது ஒரு ஃபோர்ஸ் தானே, அது நம்ம மைண்ட்ல இருந்து தான் அரைஸ் ஆகுது. ஸோ நம்ம மைண்டுக்கு நம்ம டீச் பண்ணணும். ஸோ சிச்சுவேஷனல் அவேர்னஸ் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமா இந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி கோபம் வருது, இந்த ஒரு சிச்சுவேஷனால எனக்கு இந்த கோபம் வந்துருச்சு. இப்போ இன்னும் மேலும் மேலும் நம்ம அதை கோவப்பட்டு அதை அதிகமாக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் காமா ஒரு சிரிச்ச முகத்தோட நம்ம கையாளணும் அப்படின்னா நம்மளுக்கு யூனிவர்ஸ் இன்னும் நிறைய பாத்வே அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த சுச்சுவேஷனை நம்ம சர்பாஸ் பண்ணி போயிடுவோம். ஸோ நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்மள ஒரு சஜஷன்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இதே நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்ம கோவப்பட்டோம், நம்மளுக்கு கையாள தெரியல அப்படின்னா யாருமே நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே இருக்காது. அது ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் ஆகட்டும், எங்கேயுமே அது ஒரு பாதிப்பு தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டீச் பண்ணிட்டு இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா நெகட்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாசிட்டிவோட 1000 மடங்கு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அது நம்மளே அஃபெக்ட் பண்ணும், சுற்றி இருக்கவங்க ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்காம நம்ம பாசிட்டிவாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருந்து இந்த ஹாப்பி வைப்ஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம்.